ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கோலா. அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்போ மட்டன் கோலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி 200 கிராம்ஸ் மட்டன் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து பொரிகடலையை மிக்சியில் திரித்து வச்சுக்கோங்க. பொரிகடலை திரிக்கும் போதே நம்ம காரத்துக்கு தேவையான வத்தலும் போட்டு நீங்கள் திரித்து வச்சுக்கோங்க. அடுத்து 200 கிராம்ஸ் மட்டனுக்கு ரெண்டு கை அளவு சின்ன வெங்காயம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை. அடுத்து தேங்காய் பூ, கொஞ்சம் சோம்பு. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கறிக்கோலாக்க எல்லாத்தையுமே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக பால்ஸ் மாதிரி போட்டு நல்லா ஈவனாக பால்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். வாங்க போய் போட்டு எடுக்கலாம். லெட்ஸ் கோ. சேர்த்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸை பால்ஸாக வச்சுருந்தோம்ல, அப்புறம் கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் காயவும் இந்த பால்ஸை போட்டு கொஞ்சம் வேகவும் பரட்டி விடுங்க. முதல்ல கரண்டி போட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். காயில் எண்ணெய் காஞ்சவொன்னே போட்ட பால்ஸை கொஞ்சம் நேரம் கழித்து கரண்டி வச்சு பரட்டி விடணும். உடனே பரட்டி விட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். எல்லாமே பச்சையாக இருக்கிறனால மட்டன்னா சிம்மில் வச்சே தான் இந்த கோலா, அப்போ தான் உள்ளே இருக்கிற கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த பக்கம் இந்த கலர் வரத்தில் எடுத்துருங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைகள் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்கு? ஓகே. தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த மட்டன் கோலா பார்த்துருப்பீங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சாயங்காலம் நம்ம கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் இது செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எங்களுக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.